அரசு பணியை கனவாக கொண்டு போட்டித் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் மந்த்துக்கான முக்கியமான 10 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ வருகின்ற 2ஆம் நிலை காவலர் மற்றும் சார்பு ஆய்வாளர் தேர்வுகளுக்கு இது முக்கியமான எதிர்பார்க்கப்படும் கேள்விகளாக இருக்கின்றன. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் கேள்வி, 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஓகேங்களா? இது மாதிரியான அமைப்புகளுடைய மாநாடுகள் எங்கு நடைபெற்றது, அதோடைய மோட்டோ என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். கண்டிப்பா தேர்வுட கேட்பாங்க. ஸோ 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்க நடைபெற்றதுன்னா பாங்காக் நடைபெற்றது. இந்த பாங்காக் எங்கன்னா தாய்லாந்து. தாய்லாந்தோட தலைநகரம் வந்து பாங்காக். பாங்காக்ல தான் 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு நடைபெற்றது. ஸோ இதுக்கு இந்தியாவிலிருந்து நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டாங்க. 2வது கேள்வி, உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி.ஆர். கவாய். அந்த பி.ஆர். கவாய் அப்படிங்கிறது பூஷன் ராமகிருஷ்ணன் கவாய். பூஷன் ராமகிருஷ்ணன் கவாய், இதுதான் அவருடைய முழு பேரு. இவருடைய முழு பேரு ஷார்ட்டா சொன்னா பி.ஆர். கவாய் அப்படின்னு சொல்றாங்க. இவர் எத்தனாவது சீஃப் ஜஸ்டிஸ் பாத்தீங்கன்னா 52வது சீஃப் ஜஸ்டிஸ். 52வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ இவருக்கு வேற என்ன சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் முதலாக நியமிக்கப்பட்ட பௌத்த தலைமை நீதிபதி. இவர் வந்து முதலாக நியமிக்கப்பட்ட பௌத்த தலைமை நீதிபதி. அது இல்லாம 2வது தலித் நீதிபதியும் கூட இந்த பி.ஆர். கவாய் தான். ஸோ அடுத்தது 3வது கேள்விக்கு போகலாம். வெற்றிலை புவிசார் குறியீடு எந்த இடத்திற்கு வழங்கப்பட்டது? வெற்றிலைக்கான புவிசார் குறியீடு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வழங்கப்படுதுன்னா கும்பகோணம். நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் கும்பகோண வெத்தலைன்ட்டு. அதே மாதிரிதான் கும்பகோணத்தில் விளையிடக்கூடிய வெத்தலைக்கு பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்காங்க. ஸோ மற்ற இடத்துல விளையிற வெத்தலையை விட இந்த இடத்தில் விளையக்கூடிய வெத்தலைக்கு சில சிறப்பம்சங்கள் இருக்குது. கும்பகோணம். 4வது, காவலர் தினம் எந்த நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது? இந்த காவலர் தினம் அப்படிங்கிறது செப்டம்பர் 6 தான் தமிழ்நாடு காவலர் தினமா அறிவிச்சிருக்காரு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். ஏன் செப்டம்பர் 6 அறிவிச்சாங்கன்னா 1859ஆம் ஆண்டு மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டம் கொண்டு வரப்பட்டது. மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டம் செப்டம்பர் 6 1859ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அதன் நினைவாக தான் பாத்தீங்கன்னா நம்ம செப்டம்பர் 6 ஒவ்வொரு ஆண்டும் காவலர் தினமாக கடைபிடிக்கணும்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. 5வது கேள்வி, 23வது சட்ட ஆணையத்தின் தலைவர் யார்? 23வது சட்ட ஆணையத்தின் தலைவர் யார்? தினேஷ் மகேஸ்வரி. தினேஷ் மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா இவங்க ஆண். இவங்க தான் பாத்தீங்கன்னா 23வது சட்ட ஆணைய தலைவரா நியமிச்சிருக்காங்க. சட்ட ஆணையம் அப்படிங்கிறது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சட்ட ஆணையம் அமைக்கப்படும். 6வது கேள்வி, தமிழ்நாட்டின் முதல் செயற்கை நுண்ணறிவு ஆசிரியர் யார்? தமிழ்நாட்டுடைய முதல் செயற்கை நுண்ணறிவு ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா மார்க்ரெட். அவங்க செயற்கை நுண்ணறிவு ஆசிரியர் பேர் வந்து மார்க்ரெட். இது எங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா ராமநாதபுரத்துல. ராமநாதபுரத்துல தான் முதல் செயற்கை நுண்ணறிவு ஆசிரியரை ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது 7, அரண் தங்கு விடுதிகள் யாருக்காக தொடங்கப்பட்டுள்ளது? அரண் அப்படிங்கிற பெயர்ல தொடங்கப்பட்ட தங்கு விடுதிகள் யாருக்காக ஆசிரியர் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா திருநங்கைகளுக்காக தொடங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் திருநங்கைகளுக்காக பணிபுரியும் திருநங்கைகளுக்காக அவங்களுடைய பாதுகாப்புக்காக அரண் அப்படிங்கிற ஹாஸ்டலை தொடங்கி இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு அரசு. ஸோ ஃபர்ஸ்ட் திருநங்கைகளுக்காக வாரியம் அமைத்த முதல் மாநிலமும் தமிழ்நாடு தான். முதலாக திருநங்கைகளுக்கு வாரியம் அமைத்த மாநிலம் தமிழ்நாடு. எப்ப வாரியம் அமைச்சாங்கன்னா 2008 ஏப்ரல் 15 வாரியம் அமைச்சாங்க. இந்த ஏப்ரல் 15 நம்ம என்ன தேவைப்படுறோம்னா திருநங்கைகள் தினமா கொண்டாடுவோம். அடுத்து 8வது கேள்வி, முன்னாள் முதல்வர் கலைஞர் மு. கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் எங்கு அமைய உள்ளது? நம்முடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவருடைய பெயர்ல பல்கலைக்கழகம் எங்கு அமைய உள்ளதுன்னா கும்பகோணத்தில் அமைய உள்ளது. கும்பகோணத்தில் அமைய உள்ளதாக நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பல்கலைக்கழகம் எதிலும் எந்த பல்கலைக்கழகத்திலிருந்து பிரித்து அமைய உள்ளதுன்னா பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இல்லையா? அந்த பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு பகுதியை பிரிச்சுதான் கும்பகோணத்துல
டாக்டர் மு கலைஞர் அவருடைய பெயரில் பல்கலைக்கழகம் அமைய உள்ளது. 9வது கரண்ட் அஃபேர்ஸ். திருச்சியில் அமைய உள்ள நூலகத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளதுங்களா? திருச்சியில் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த லைப்ரரிக்கு யாருடைய பேர் வச்சிருக்காங்கன்னா நம்முடைய முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பேர் தான் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரையில் யாருடைய பேர் நூலகத்திற்கு யாருடைய பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா கலைஞர். கலைஞர் கூட்டுறா நூலகம் வச்சிருந்தாங்க. சென்னையில் நீங்கள் புக்கில் படிச்சிருப்பீங்க, சென்னையில் அண்ணா பெயரில் நூலகம் உள்ளது. அதே மாதிரி கோயம்புத்தூர்ங்களா, கோவையில் யாருடைய பேர் நூலகம் இருக்கு அப்படின்னா பெரியார் பெயரில் தான் கோவையில் நூலகம் வச்சுருக்காங்க. இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம வச்சுக்கோங்க. திருச்சியில் காமராஜர், மதுரையில் கலைஞர், சென்னையில் அண்ணா பெயர், கோவையில் தந்தை பெரியார் பெயரில் நூலகங்கள் அமைக்கிறாங்க. அடுத்த கேள்வி 10. மாநில உரிமைகளுக்காக யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதுங்களா? மாநில உரிமைகளுக்காக யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? அதாவது மாநில சுயாட்சிக்காக மத்திய மாநில உறவுகளை பற்றி விவாதிப்பதற்காக யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்படுதுன்னா குரியன் ஜோசப். குரியன் ஜோசப் அப்படிங்கிறவர் முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ், சுப்ரீம் கோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தது. சுப்ரீம் கோர்ட்டுடைய முன்னாள் நீதிபதி திரு குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில் மாநில சுயாட்சிக்கான ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி பாலிட்டிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், சுரேஷ் சார் அவர்கள் போட்டிருக்காங்க. அந்த வீடியோட பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லெவல் டிஎன்பிசிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.